வழக்கம் போல திமுக என்ன பண்ணுமோ அதிமுக என்ன பண்ணுமோ அதையே தான் தாவைக்காவும் பண்றதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றமான விஷயமா தான் வந்து இருக்கு. ஒரு தீய சக்திக்கு எதிராக தான் வந்து இவங்க மாற்றா வந்திருக்காங்க. இவங்க அதே போக்குல போயிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து நிச்சயமா வந்து இதே நிலை நீடிச்சா வந்து இந்த ஆட்சி இருக்குமாங்கிறதே வந்து நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, இந்த கடனை வச்சு நீங்க எப்படி வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவீங்க? ரெவென்யூ என்ன ஜெனரேட் பண்ண போறீங்க? நிதித்துறை அமைச்சர் அவருக்கு எந்த கேள்வியும் வந்து எதிர்கொள்ள முடியாம திணறாரு. ஒன்னு அந்த துறைக்கான, அதாவது அந்த துறை அமைச்சர்னு கூட கிடையாது, எந்த துறை அமைச்சர் எடுத்தாலும் அவங்களுக்கு அதுல பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. புது ஆள் தான் இவங்க இப்பதான் வந்திருக்காங்க, ஏதோ கத்துப்பாங்கன்னு பார்த்தா அந்த கத்துக்கொள்வதற்கான அறிகுறி கூட எதுவுமே இருக்க மாட்டேங்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த அரசுகள் வந்து சரியான திட்டமிடாம, அரசுகள் வந்து ஊதாரித்தனமான போக்குல வந்து செலவு பண்ணதுனால இந்த தனிநபர் இந்த கடன் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அரசு வந்து இந்த கடன் எல்லாம் எங்க இம்போஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மக்கள் கிட்ட தான் வந்து இம்போஸ் பண்ணும். இந்த நலத்திட்டங்கள் உதவி இவங்க சொன்னதெல்லாம் தொடரணும்னா, முதல் தடவையா பாக்குறேன், எங்க போனாலுமே வந்து ரீல்ஸோட போறது அவர் அரசோட வேலை, எங்க போனாலும் கேமரா தூக்கின்னு மைக்கோட போறது அவர் அரசோட வேலை, ஒரு அமைச்சரோட வேலை. ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, இனிமேல் வந்து ₹1 வந்து நீங்க வந்து இது கொடுக்காதீங்க ரெனியூவலுக்குலாம் அப்படிங்கிறாரு. இவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துற மரிய வில்சன் அவங்க வைஃப் யாரு? அந்த கல்லூரியில வந்து பணமே வாங்குறது கிடையாதுங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் சொல்லலையே. ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து பிரஸ் பார்க்கலையே. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டது. நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி திமுக முடிஞ்சிடுச்சு கதை, நீங்க தான் வந்து ரியல் டைமா உங்களை தான் இப்ப பார்க்க போறாங்க மக்கள் 5 வருஷம். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு மாசத்துல ஏதாவது ஃபர்தர் டெவலப்மெண்ட் இந்த நான் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இவங்களோட வியூஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. டெய்லி முதல்வர் வந்து எல்லாரையும் சந்திக்கிறாரு, சிம்பிள போனா சந்திக்கிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு. மக்களை ஏன் சந்திக்க மாட்டாருன்னு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போதே வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி சொல்லும் போதே கடன் இவ்வளோ இருக்குது, இதை ஒரு சாக்காலாம் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நாளை, அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கோம்னா நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிற நிலைகளில் நேற்றைய தினம் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எப்படி முதல்ல வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாரமான விஷயம் என்ன, சட்டமன்றம் கூடுகிறப்போ இதை வெளியிட்டிருக்காங்கன்னா இதோட அரசியலாக என்ன புரிஞ்சுக்கிறது? இல்லை, வழக்கமாக வந்து மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா இவங்க தப்பு, அதனால ஒரு சரியான நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் வந்து காரணம். நம்மளும் அதை தான் வந்து நினைச்சோம். சரி, ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியா வந்து இருக்காங்க, இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. வழக்கம் போல திமுக என்ன பண்ணுமோ அதிமுக என்ன பண்ணுமோ அதையே தான் தாவைக்காவும் பண்றதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றமான விஷயமா தான் வந்து இருக்கு. என்ன இதுல என்ன ஏமாற்றம்? இல்ல, நீங்க கடன் இருக்குங்கிறது தெரியாம எப்படி வர முடியும்? நீங்க அதாவது இந்த அமைச்சர்களை பார்த்து அழுகுறதா சிரிக்கிறதா ஒண்ணுமே வந்து நம்மளால வந்து சொல்ல முடியல. நேற்று வந்து ஒரு துறையோட அமைச்சர் பேசுறாருங்கிறத நம்மளால வந்து ஏத்துக்க கொள்ள முடியாத அளவுக்கு தான் அதனோட விளக்கங்கள் எல்லாமே இருக்கு. தமிழை தப்பா படிக்கிறதுல தொடங்கி கல்வியாளர் வேற, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து திமுக அதுக்காக தூய சக்தி எல்லாம் கிடையாது. ஒரு தீய சக்திக்கு எதிராக தான் வந்து இவங்க மாற்றா வந்திருக்காங்க. இவங்க அதே போக்குல போயிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து நிச்சயமா வந்து இதே நிலை நீடிச்சா வந்து இந்த ஆட்சி இருக்குமாங்கிறதே வந்து நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி சார். இப்போ நேற்று வெள்ளை அறிக்கையினுடைய சாரமான விஷயம் என்ன சொல்ல? சாரமான விஷயம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. பொதுத்துறை நிறுவனமான போக்குவரத்து துறையும் எரிசக்தி துறையிலையும் வந்து மின்சாரத்துறையிலையும் வந்து 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. மொத்தமா 13 லட்சம் கோடி கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஒரு தனிநபர் மேலேயும் வந்து 1.5 லட்சம் ரூபாய் கடன் வந்து இருக்கு. இதெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா முந்தைய திமுக அரசு. ஒரு குற்றம் சாட்டுவதற்கான நிலைப்பாடாதான் நேத்தோட வெள்ளை அறிக்கை இருக்கே தவிர, இருக்கு கடன் இருக்கு. இந்த கடனை மாற்றத்திற்கான என்ன பண்ண போறீங்க? இந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறையோ இல்லைன்னா இந்த கடனை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இந்த மாநிலத்தை வந்து முன்னேற்றத்திற்கான திட்டங்களோ அது என்ன இருக்குன்னு எதுவுமே சொல்லலையே. கடன் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே, முன்னாடியே தெரியும் தானே. கடன் இல்லாமலாம் வந்து அரசு இருக்க முடியாதுல்ல. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது தெரியும். இப்போ அடிஷனலா 3 லட்சம் கோடி. வெள்ளை அறிக்கையோட தன்மை என்ன? இருக்கிறத வந்து ஓப்பன் சீக்ரெட்னு வாங்க. ஓப்பன் சீக்ரெட் வந்து நீங்க சொல்றது நிதிநிலை அறிக்கையை வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோட சேர்த்து இவ்வளவு கடன் இந்த அரசுக்கு இருக்கு, இதை வச்சுதான் நாங்க வந்து இனிமேல் மேனேஜ் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்ல போறீங்க. நீங்க இப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, இந்த கடனை வச்சு நீங்க எப்படி வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவீங்க? ரெவென்யூ என்ன ஜெனரேட் பண்ண போறீங்க? எந்த திட்டங்களும் கிடையாதுல்ல. ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று இருக்கணும் கையில, நம்ம வந்து இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து சாதாரணமா வந்து ஒரு நிதித்துறை அமைச்சர் அவருக்கு எந்த கேள்வியும் வந்து எதிர்கொள்ள முடியாம திணறாரு. ஒன்று அந்த துறைக்கான, அதாவது அந்த துறை அமைச்சர்னு கூட கிடையாது, எந்த துறை அமைச்சர் எடுத்தாலும் அவங்களுக்கு அதில் பற்றி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒத்துக்கலாம், புது ஆள் தான் இவங்க இப்போதான் வந்திருக்காங்க, ஏதோ கற்றுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கற்றுக்கொள்வதற்கான அறிகுறி கூட எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அந்த மேனாமினிக்கு தான் ஒரு மேட்டிமைத்தனம் வந்து இப்பயே வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து கூடவே வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ என்னன்னா கடன்கிறது எல்லா அரசுகளையும் இருக்கு.
இப்போ என்னன்னா ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சீர்குலைச்சிட்டாங்க அப்படின்றதான் நேற்றைய வெள்ளை அறிக்கையினுடைய சாரமாக புரிஞ்சிக்க முடிஞ்சு தாவேக்காவுடைய அமைச்சருடைய பேச்சிலிருந்து. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. 2-3 நாட்களுக்கு முன்பு தான் டெல்லியினுடைய அந்த கூட்டத்துக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பங்கேற்கிறாரு. அங்கே தமிழ்நாடு வந்து நிதி நிலைமையில சிறப்பாக இருக்குது அப்படின்னு விஜய் பேசுறதையும் பார்க்க முடிஞ்சு. இந்த ரெண்டுத்துக்குமான முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? பேர் கேபிட்டா இன்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு தனிநபர் வருமானம் வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு வந்து அதிகம். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து யாரும் கூலி வேலைக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு போக மாட்டாங்க. மற்ற மாநிலங்கள்ல தான் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படின்னா இங்க வாங்கும் சக்தி வந்து அதிகம் இருக்கு. அப்போ மக்களோட வருமானம் வந்து இங்க அதிகம் இருக்கு. இது ஒரே நாள்ல வந்து நடந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இத்தனை ஆண்டுகள் கல்வி நிலையில முன்னேறிந்து பொருளாதார நிலை முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு தன்னிறைவுன்ற பசிங்கிற வார்த்தை கிடையாது. முன்னாடி பிச்சைக்காரங்கன்னு சொல்லிட்டு நைட்ல சாப்பாடு கேட்ட வர்றதுக்கான நிலைமை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க பிச்சைக்காரங்களுக்கு வந்து சாப்பாடு நீங்க வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா சாப்பாட்டுல வந்து தமிழ்நாடு வந்து தன்னிறைவு வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ பேர் கேபிட்டா இன்கம் அதிகம் இருக்கிறதுனால, தனிநபர் வருமானம் இருக்கிறதுனால இந்த கடன் வந்து முழுக்க எதை சார்ந்து இருக்குன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னா, இந்த அரசுகள் வந்து சரியான திட்டமிடாம அரசுகள் வந்து ஊதாரித்தனமான போக்குல வந்து செலவு பண்ணதுனால இந்த கடன் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. தனிநபர் வருமானம் இங்க குறையில. இப்போ என்ன குறிப்பாக விஷயம்னா, கடன்களை அதாவது வருவாய்களை உருவாக்காம நலத்திட்டங்களை அதிகமான செலவுகள் உருவாக்கப்படுது. நாங்கள் எங்கள் அரசு நலத்திட்டங்களை நாங்கள் வந்து செயல்படுத்தாமல் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அது தொடரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது நலத்திட்டங்கள் நிறைய செயல்பாட்டில் இருக்குது. இப்போது நேற்றைய வெள்ளை அறிக்கையின் மூலமாக நலத்திட்டங்களை இதுதான் அதிகமாக செலவினங்களாக இருக்குன்னா அதில் குறைப்பதற்கோ அல்லனா அதை வந்து கட் செய்வதற்கோ அல்லது வரக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதிலையோ தாவேக அரசு முடக்கம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இந்த வரி விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட வருமானம் வந்து 100 ரூபாய் இருக்கு, உங்களோட செலவு வந்து 150 ரூபா இருக்கு. அப்போ இந்த 50 ரூபா என்ன பண்றீங்கன்னா நீங்க கடன் வாங்குறீங்க. அப்போ நீங்க 150 ரூபா அந்த 50 ரூபாய் கடனை எங்க இருந்து அடைப்பீங்க? நீங்க வெளியே வந்து ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு வரணும். அந்த பாசிவ் இன்கம் இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நேரடியாக மக்கள் கிட்ட வந்து வரியா வந்து இம்போஸ் பண்ணுவீங்க. இந்த வரி எதுல இம்போஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பெட்ரோல்ல இம்போஸ் ஆகும், ஏற்கனவே வந்து இபில எலக்ட்ரிசிட்டியில இம்போஸ் ஆயிருக்கு, முத்திரைத்தாள்ல வந்து இம்போஸ் ஆகும், பதிவுத்துறையில வந்து இம்போஸ் ஆகும். அப்போ இந்த வரியை இந்த கடனை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, இவங்க இது மேலெல்லாம் வந்து வரியை உயர்த்துவாங்க. வரியை உயர்த்தும் போது தன்னாலே வந்து விலைவாசி வந்து உயரும். அப்போ அரசு வந்து இந்த கடனெல்லாம் எங்க இம்போஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கிட்ட தான் வந்து இம்போஸ் பண்ணும். மக்கள் மேலதான் இந்த வரியை வந்து திணைக்கும். இந்த நலத்திட்டங்கள் உதவி சொன்னதெல்லாம் தொடரணும்னா வருமானம் எங்க இருக்கு? இப்போ நீங்க வந்து இப்ப முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும். இப்ப நீங்க இந்த வெள்ளை அறிக்கை விட்டுட்டீங்க, இதுலயே வந்து முதலீட்டாளர்கள் பேனிக் ஆக மாட்டாங்களா? ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கு, இங்க வந்து இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சுதான் வந்து ஒரு முதலீட்டாளர்கள் வந்து இங்க வருவாங்க. எவ்வளவு முதலீட்டாளர்கள் உள்ள வராங்கன்னு பார்க்கணும்ல, அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். அரசுக்கான நிலங்கள் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து தரிசு நிலமா வந்து அங்கங்கே கிடக்கு, புறம்போக்கு நிலமா வந்து நிறைய இருக்கு. அதை வருமானம் ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன உருவாக்கி இருக்கீங்க? பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டாச்சு, அதை சுத்தி ஒரு பெரிய பொருளாதாரம் வந்து உருவாயிருக்கும். அது இப்ப வரப்போறது கிடையாது. இப்ப திருப்பி அங்க என்ன வரப்போகுதுன்னா சிட்கோ வரப்போகுது. நீங்க வந்து இப்ப தொழில அங்க வந்து தொழிற்சாலையை வந்து அமைக்க போறீங்க. அதன் மூலியமா வர வருமானம் அதிகமா, இல்லைன்னா வந்து ஒரு விமான நிலையமா வர்றதுக்கான வருமானம் அதிகமா? அப்போ வருமானங்களே வராம நீங்க வந்து நலத்திட்டங்களை எங்க இருந்து பண்ணுவீங்கன்னா, இதே போக்கு போச்சுன்னா நிச்சயமா வந்து நாளைக்கு போக்குவரத்துல வந்து ஆட்டோட விலை உயரும், மாநகர பேருந்துல வந்து விலை உயரும். இது எல்லாமே வந்து மக்கள் சீக்கிரமே வந்து இது அனுபவிக்க போற விஷயமா இருக்கும். இல்ல இப்போ போக்குவரத்தை வந்து அவங்க வந்து பெரிய கடன்களை காட்டுறாங்க. இவ்வளோ அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு 56 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு 50 சொச்சம் சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போது ஒரு பக்கம் வந்து தமிழக அரசு, அது முந்தைய அரசு வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க எல்லா பெண்களுக்கும் எங்கே போனாலும் இலவயம் சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் இன்னும் செயல்படுத்துறாங்கன்னா போக்குவரத்து துறையினுடைய நிலைமை என்ன ஆகும்? இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். நீங்க ஏற்கனவே வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்க ஒரு தொழிலை வந்து மேலும் நஷ்டமாக்கி நீங்க எப்படி அதை வந்து லாபகரமான திட்டமா நீங்க மாற்ற முடியும்? எப்படி நீங்க பண்ணுவீங்க? இது பப்ளிக் செக்டார் தான், இது பப்ளிக் சர்வீஸ் தானே கூட வச்சுக்கோங்க. அந்த பப்ளிக் சர்வீஸ்ல இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கு நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி அரசு பண்ணலன்றதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கும். அவங்க பண்ணல, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும்ல. சரி, இப்போ தமிழ்நாட்டுடைய வருவாய்களை உருவாக்குவதற்கு இப்போ அவங்க வந்து என்னன்னா, கனிமூலங்கள்ல அவங்க வந்து முறையான வருவாய்கள் வரல, இன்னும் பல விஷயங்கள் சொன்னாங்க, வருவாய்களை உருவாக்கலை. தமிழக வெற்றிகளும் வெள்ளை அறிக்கை மூலமா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு வருவாயை ஏற்படுத்துவது, தமிழ்நாட்டுக்கான தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றிகளும் என்ன செய்யணும்? ரியல் டைம் ஆடிட்னு இருக்குங்க. நீங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு இருக்குங்க. அதாவது மொத்த வருமானம் என்ன,
இந்த தேசத்தோட மொத்த வருமானம் என்ன, எவ்வளவு வருமானம் நம்ம செலவு பண்றோம், எவ்வளவு வருமானத்தை வந்து வட்டியா கட்டுறோம், எவ்வளவு வருமானத்தை உபரி வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா உபரி வருமானத்தை சாவரின் பாண்டா போட்டு வச்சுப்பாங்க, சரிங்களா? அந்த பாண்டா இருக்கும், அந்த பாண்ட்ல இருந்து வட்டியை வந்து அந்த நாட்டுக்கு வந்து செலவு பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வட்டியே மட்டும் கட்டிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ரியல் டைம் ஆடிட்டா வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து டாஸ்மாக்ல போன வருஷம் வந்து 48,000 கோடி வந்து வருமானம் வந்திருக்கு. அதாவது பாட்டலுக்கு 10 ரூபா போக, இருக்கிற எல்லா ஊழலுக்கு பாருக்கு போக, எம்எல்ஏ கொடுத்த லஞ்சம் போக, மாவட்ட செயலாளர் கொடுத்த லஞ்சம் போக, அரசுக்கு வந்த வருமானம் மட்டும் 48,000 கோடி வந்து வந்திருக்கு. அப்போ அரசு இதை இன்னும் சரியா வந்து பராமரிச்சா, அரசு இன்னும் இதை வந்து சரியா பயன்படுத்தினா இதனோட வருமானம் என்னவா இருக்கும்? எக்ஸஸ். இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த லீக்கேஜ்னு சொல்லிட்டு, லீக்கேஜ்ங்கிறது இந்த சிஸ்டத்திலே வந்து ஊறி போய் கிடக்கு. அது இவங்க வந்துட்டானா ரொம்ப ஒரே நாள்ல வந்து சரி பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. இவங்களுக்கு வந்த பிறகுதான் தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமே வந்து நம்மளால பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து இவங்க வந்து வந்தாச்சு. எப்படி சரி பண்ண முடியும் இவங்க? இப்ப நேத்து அவரு மரியவில்சன் பேசும்போது சொல்றாரு 25,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,000 ரூபாய்க்கு அண்டர் வேல்யூ பண்ணி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது உங்களால. ஏன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து இது பண்ணீங்கன்னா இன்பில்டாவே அதுல என்ன இருக்கு, கைட்லைன் வேல்யூ இருக்கு. அப்ப கைட்லைன் வேல்யூக்கான ஸ்டாம்ப் டியூட்டி 11% நீங்க கட்டி தான் ஆகணும். அதுல வந்துலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒரு சரியான புரிதலே இல்லாம எங்க என்ன பண்றதுனே தெரியாம தத்தளிச்சுன்னு இருக்கு இந்த அரசு. இவங்க வந்து பெருசா வந்து நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நிதர்சனம் இப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது. வேற எந்தெந்த இடங்கள்ல வருவாயை உருவாக்க பாசிபிலிட்டி இருந்தோம் இந்த அரசுகள் செய்ய தவறுறதுன்னு சொல்லிட்டு எந்த இடத்த சொல்லலாம்? குவாரி வந்து 67 குவாரியை வந்து இவங்க மூடினாங்க, சரிங்களா? 67 குவாரியை மூடின பிறகு என்ன ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்டோட விலை வந்து அதிகமாச்சு. நீங்க கட்டுமான பொருளோட விலை அதிகமானதை வந்து பார்த்துருப்பீங்க. எம்சாண்டோட இது வந்து குறைஞ்சிச்சு. நீங்க மூடுறதுக்கு பதிலாக ரெகுலேட்ல பண்ணிருக்கணும். நீங்க வந்து இந்த படத்துல வர மாதிரி, அதாவது நான் முதல் தடவையா பாக்குறேன், எங்க போனாலுமே வந்து ரீல்ஸோட போறது அவர் அரசோட வேலை, எங்க போனாலும் கேமரா தூக்கின்னு மைக்கோட போறது அவர் அரசோட வேலை, ஒரு அமைச்சரோட வேலை, படத்துல எடிட் பண்ணிட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதா வேலை. இது கிடையாது. நீங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க. உங்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இத்தனை லட்சம் கோடி மக்கள் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அங்க போயிட்டு நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு போயிட்டு நான் வந்து 67 மூடுறேன், நீ மூடிட்டா யாருக்கு இங்க கட்டுமான பொருள் விலையேறிச்சு? சாமானிய மக்களுக்கு தானே விலையேறிச்சு. நீ மூடுறதுக்கு ஊழலா எனக்கு வருவாய் பெருக்குமான வருவாய்ப்புக்கு தான் ரொம்ப பெருசா விலைவாசி. அப்போ மக்கள் வந்து ஸ்தம்பிக்கிறாங்க. இது வந்து 2,700 ரூபாய்க்கு இந்த பொருள் 4,000 ரூபாய் 4,700 ரூபாய் ஆகும்போது கட்டுமானத்துல அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏறிச்சுன்னா என்ன உங்களுக்கு? இப்போ ஒரு சின்ன சாதாரண சாமானிய குடும்பம் ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு கட்டணும்னு திட்டமிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தினால என்ன ஆகுனா 50 லட்ச ரூபான்றது 70 லட்ச ரூபா ஆகுதுன்னு வைங்க. 20 லட்ச ரூபா எங்க போவாங்க அவங்க? நான் சொல்ற ஒரு தனிநபர் சாதாரண ஆளுக்கு சொல்றேன். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு என்ன ஆகும்? அப்போ நீங்க வந்து நேரடியா வந்து நான் இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் போய் பண்றீங்களே, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, எங்க தவறு நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, தவறு எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க, ரெகுலேட் பண்ணணும்னு பாருங்க. இவர் வந்து ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, இனிமேல் வந்து ₹1 வந்து நீங்க வந்து இது கொடுக்காதீங்க ரெனியூவலுக்குலாம் அப்படிங்கிறாரு. இவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துற மரியவில்சன் அவங்க ஒய்ஃப் யாரு? அந்த கல்லூரியில வந்து பணமே வாங்குறது கிடையாதுங்களா? நான் கொடுத்துருக்கேங்க அட்மிஷனுக்கு சத்யபாமால டொனேஷனு துண்டு சீட்ல எழுதி கொடுப்பாங்க 25 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு. இல்லன்னு சொல்ல முடியுங்களா? அப்போ உங்க பக்கம் பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களை மாற்றாதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ போயிட்டு அதிமுக வந்து எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளரையும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏயும் திமுக இருக்கிற கூப்பா கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்து ஊழல் இல்லாத ஒரு அரசு நீ எங்க அமைக்க முடியும்? எப்படி அமைக்க முடியும்? கரப்டட் டு த கோர். இவங்க சிஸ்டம் நல்லா தெரியும் சார். குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடந்த அரசு காலத்திலேயே வந்து இந்த 10 லட்சம் கோடி இந்த விஷயம் விவாதங்கள் ஆகும்போது திமுக அரசு சொல்லக்கூடிய அவங்களுடைய இன்டலெக்சுவல் செக்டார் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த கடன் வரம்புக்குள்ளதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைய தினம் மரியா வில்சன் அதையெல்லாம் தாண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிரஸ் மீட்லயே பக்கத்திலேயே நிதித்துறை செயலாளர் அவர் சொல்லும் போது மத்திய அரசு அனுமதிக்கக்கூடிய அந்த வரம்புக்குள்ளதான் வாங்கியிருக்காங்கிறாங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கிறது? இதுல என்ன நீங்க வரம்புக்குள்ளதான் வாங்க முடியும். இந்தியா வந்து என்னதான் நீங்க தமிழ்நாடு இத்தனை பெரிய ஸ்டேட்டா இருந்தாலுமே கூட ஆர்டிக்கல் அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்தாதான் ஒரு கடனை உங்களால வாங்க முடியும். இப்ப நான் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர் உள்ள கூட்டு வரேன்றீங்களா, கூட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தனி நாணயம் இருக்கா? டாலரா நீங்க எடுத்துட்டு வந்தாலும் இந்திய மதிப்பா நீங்க மாத்துறீங்க. அப்போ வந்து டாலரா வந்து இந்திய மதிப்பா மாறும்போது உள்நாட்டுல வந்து பணம் வருது. இது யார் மூலியமா வருதுன்னா யூனியன் கவர்மெண்ட். அது யூனியன் லிஸ்ட்ல தானே இருக்கு. மத்திய அரசு வரம்பு 20%ங்க. 20%க்குள்ள நீ வந்து உன்னோட மொத்த வருவாயில இருந்து கடனா வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கடன் வாங்குறேன்னா திருப்பி கடன் கட்டுறேன்ங்கிறாங்க. கடன் வாங்குற அளவுக்கு திறன் எனக்கு இருக்கும்போது கடன் கட்டுறதுக்கான திறனும் வந்து இந்த அரசுக்கு இருக்கு. பெரிய கடன் இப்ப சின்ன சாதாரண மக்களுக்கு வந்து 1000ல கடன் இருக்கும்,
லட்சாதிபதிகளுக்கு வந்து கோடியில கடன், கோடி சொன்னவங்களுக்கு பலாயிரம் கோடியில கடன் இருக்கும். அதே மாதிரி இந்த அரசுக்கு வந்து கடன் இருக்கு, குடுக்கல் வாங்கல தான் இயங்க முடியும்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தவங்க சொல்றாங்க. நானும் சொல்றேன், முன்னாடி இருந்தவங்க தப்புங்க, நான் ஒத்துக்கிறேன், முன்னாடி இருந்தவங்க தப்புங்கன்றனால தான் உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் சொல்லலையே. ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து பிரஸ் பார்க்கலையே, ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க? இல்ல உங்களுக்கு இருக்கிற அமைச்சர் யாருக்கு எந்த துறையில என்ன இயங்கணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாம ஒரு துறை இயங்கிட்டு இருக்கு. இந்த நாடு வந்து வெறும் ரீல்ஸ்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதே வந்து சரியான போக்கு கிடையாது. நம்ம திமுக வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது தெரிஞ்சிருந்ததுல, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கல்ல அவங்க. நீங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க? 11.9% அளவுல பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதாவது இந்த முதலீடு எல்லாமே பாத்தீங்கன்னா கேபிட்டல் நீங்க போடுறீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் எல்லாமே வந்து டெவலப்மெண்டல் கேபிட்டல். அது இப்ப நீங்க ஒரு ரோடு போடுறீங்களா, அந்த ரோட சுத்தி வந்து ஒரு நகரம் உருவாகும், சரிங்களா? அந்த நகரம் உருவாச்சுன்னா அங்க பொருளாதாரம் உருவாகும், மக்கள் குடிபெயர்வாங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கு. உலக தமிழ்நாட்டிலே பாத்தீங்க, இந்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஊரக வளர்ச்சி துறைக்கான ரோடு எல்லாமே வந்து சரியான ரோடு இருக்கு. இங்க இருக்கிற மாதிரி ரோடு நார்த்ல எங்கேயுமே கிடையாது. சேலம்ல இருந்து இங்கே எல்லா இடமும் நீங்க அதாவது தேசிய நெடுஞ்சாலை சொல்ல, நானு நம்ம கிராமங்களுக்குள்ள போற சாலையே சொல்லுங்க, நீங்க மாநில நெடுஞ்சாலையே சொல்லுங்க, சரியான அமைப்புல இங்க இருக்கு. இதெல்லாமே பண்ணிருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டது. நீங்க வந்துட்டு இப்ப ஸ்டேஜ்ல ஏறி திமுக முடிஞ்சிடுச்சு கதை, திமுக இப்ப கிடையாது ஸ்கிரீன்ல. நீங்க தான் வந்து ரியல் டைமா உங்களை தான் இப்ப பார்க்க போறாங்க மக்கள் 5 வருஷம். நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அது எதுவும் சட்டமன்றத்துல இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படும்? பெரிய எதிரொலிக்குங்க, பெரிய அளவுல எதிரொலிக்கும். நீங்க பாருங்க, சட்டமன்றத்துல ஆளுங்கட்சிலாம் வந்து வெளிநடப்பு செய்யற மாதிரிலாம் நடக்கும் பாருங்க. எதிர்கட்சி தானே வெளிநடப்பு பண்ணிருக்காங்க, ஆளுங்கட்சியே நாங்க வந்து வேணாங்க, எந்த கேள்விக்கும் பதில் தெரியலங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து பதில் தெரியலன்னா பரவாயில்ல, கேள்வியே தெரியலன்னா என்ன பண்றது? அதுல இங்க பிரச்சனையா இருக்கு. எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலையே, இவங்களுக்கு என்னத்துக்கு கேட்கறாங்கன்னு தெரியலையா. ஒரு அமைச்சர் போயிட்டு டாஸ்மாக் ஊழியர்கிட்ட 10 ரூபா வாங்காம பாத்துக்கங்க, இதுவா இதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தது? டேய் 10 ரூபா வாங்க கூடாது, நீ சட்டம், நீ ஆர்டர் போடுறது நீ அமைச்சர், 10 ரூபா வாங்காம பாத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு அமைச்சர். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, அமைச்சர் ரொம்ப சாஃப்டா தான் சொல்றாரு, கொஞ்சமா வாங்க சொல்றாரு போல. யாராச்சும் கேட்டா, அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒயின் ஷாப்ல நிலைமை, நீங்க கேட்டா கொடுத்துட்றாங்க, கேட்காதவனுக்கு 10 ரூபா கொடுத்துறோம், புரியுதுங்களா? எதுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்கறவனுக்கு அவங்க கிட்ட 10 ரூபா வாங்குறது கிடையாது. எதுவுமே தெரியாம போயிட்டு காசு கொடுத்து வாங்குறவங்க கிட்ட அவங்க 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆக இது வரைக்கும் இந்த 1 மாசம் கடந்தாச்சு, சரிங்களா? 1 மாசத்துல ஏதாவது ஃபர்தர் டெவலப்மெண்ட் இந்த நான் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இவங்களோட வியூஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? இல்ல அதிகமா இருக்கு, பாக்குறாங்க. ஏன்னா எதிர்கட்சி சேர்ந்து இல்ல பாக்குறாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து ஓட்டு போடுறவங்க மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப எதிர்கட்சி சேர்ந்து பாக்குறாங்க. ஏன்னா நியூஸ்ல பார்க்க முடியல எதுவுமே நம்மளால, இப்ப நியூஸ்ல எதுவுமே வர மாட்டேங்குது. அதனால இந்த அமைச்சர் வந்து இந்த குவாரிக்கு வந்து ஆய்வுக்கு போறாரு அப்படின்னா அவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அது வந்துருது. இந்த அமைச்சர் வந்து போயிட்டு முறுக்கு என்னைக்கு செஞ்சீங்கன்னு கேக்குறாரு அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து. ஆமா, மாவு எப்ப வாங்குது, இதெல்லாமா எங்க நண்பர் வேற, உங்க நண்பர், அதுதான் சொல்றேன். அதாவது இந்த அதிகாரம் எவ்வளவு வலியதுன்னு தெரியலங்க, இதனால எவ்வளவு பேருக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியலங்க. இந்த அதிகாரோட தன்மை உங்களுக்கு புரியல இன்னும். அதாவது இப்ப யாரு வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் வாழ்வாழ்னு வாழ்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதுவும் தெரியல, இவங்க சொல்றதா அவங்க பேசுறாங்க. அதனோட ஆழ்ந்து புரிந்து என்ன பண்ண போறோங்கிற அந்த திட்டம் எதுவுமே வந்து கிடையாது. டெய்லி முதல்வர் வந்து எல்லாரையும் சந்திக்கிறாரு, சிம்பிள போனா சந்திக்கிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு, மக்களை ஏன் சந்திக்க மாட்டாருன்னு தெரியல. சரி சார், இப்போ முன்னாள் அமைச்சர், அதாவது ஹெல்த் மினிஸ்டர் அப்படிதான், ஹெல்த் விஜயபாஸ்கர் இந்த பேர் தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம், குட்கா ஊழல் அப்படின்னே சொல்லுவாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுற, தாவேக்கால இணைய போறதா சொல்றாங்க. 22ஆவது இணைஞ்சிருவாங்க. அதுக்கான எல்லா செயல் திட்டங்களும் வந்து பண்ணியாச்சு. முதலமைச்சரோட பிறந்த நாள்ல வந்து இணைஞ்சா அந்த ஆஸ்பிஷியஸ் டேன்னுவாங்களே, மங்களகரமான நாளா இருக்கும் இல்லையா, அன்னைக்கு சேர்ந்து ஞானஸ்தானம் அடைஞ்சிருவாங்க. இவங்க எப்படி கிறிஸ்துவத்துல வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா புனிதர் ஆயிடுவீங்கல்ல, அதே மாதிரி இந்த ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் வந்து தாவேகால சேரும் போது இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்து இவங்க வந்து ஆமா இங்க வாஷிங் மிஷின் ஆயிடும். இது எங்க போய் சொல்றதே தெரியல. நம்மளாம் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்தோம் இந்த அரசு வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க, இந்த அரசு வந்து ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும்னு சொல்லிட்டு. பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கு. நம்ம கிட்ட கிடையாதுங்க, மக்கள்கிட்டே ஏமாற்றம் இருக்குங்க. எதை நினைச்சு இந்த அரசுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்கள்கிட்டே பெரிய ஏமாற்றம் இருக்கு. நம்மளுக்கு திமுக வேணான்னு சொல்லிட்டு தான் நீங்க ஓட்டு போட்டாங்க எல்லாருமே, அதிமுக வேணான்னு சொல்லிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. திரும்பி திமுக இருக்கிறவனே அதிமுக இருக்குன்னு இணைப்பு மேடையில கூப்பிட்டு நீ வந்து இணைப்பு விழா நடத்திருந்து ஒரே ஒரு எம்எல்ஏக்கு 7 அமைச்சர்கள், அதாவது பெருமையா சொல்றாங்க. மதுராந்தகத்துல வந்து மரகதம் குமரவேல் சேர்ந்தது அமைச்சர் பெருமையா சொல்றாரு, ஆதவர்ஜினா இந்த மாதிரி வந்து நீங்க தனியால் கிடையாது, உங்க கூட வந்து பெரிய ஆள் இருக்குன்றதுனால தான் முதலமைச்சரே 7 அமைச்சர் அனுப்பியிருக்கோம். எதுக்கு? 68,000 பேர் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உங்களை நீங்க உங்க திமுருக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள்? பைத்தியமா மக்கள்? எதுக்கு 7 அமைச்சர்? அது வேற இன்னும் புகழ்ந்து வந்து
வைரம் கூட கிடைச்சிரும், மரகதம் கிடைக்காது. அதனால தளபதி உங்களை வந்து மரகதம் மாதிரி வச்சு பார்த்துப்பாரு. தூய அவங்க வீட்டுக்காரர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்காரு. எத்தனை டபுள் டாக்குமெண்ட் போட்டாருன்னு தெரியும். இல்லைன்னு சொல்லுங்க, நம்ம நண்பர் தான், சரிங்களா? அதனால நீங்க வந்து எல்லா கரப்ஷனையும் உள்ள சேர்த்துக்கிட்டு, எல்லா அழுக்கையும் உள்ள சேர்த்துக்கிட்டு பியூர் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. பியூரா வந்து நான் வந்து ஒரு அரசாங்கத்தினா இது வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிராக வந்து போயிட்டே இருக்கு. இது எந்த முட்டு சந்தில போய் முட்டனே தெரியல, அங்கேயே நின்று இருப்பாங்க இவங்க. சரிங்க சார், தாவேகாவுடைய அரசு அமைஞ்சு 1 மாதம் 7 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த அரசின் மீதான பெரிய எதிர்பார்ப்பு நம்ம மக்கள் இடத்துலேயே பார்க்க முடியுது. என்னன்னா, தாவேகாக்கு எதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறை அப்படின்னு சொன்னவங்க இப்போ தாவேகா ஆட்சி வந்ததுக்கும் அதே போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த மக்கள் அப்படி இருக்கும்போது என்னென்னா, தாவேகா அரசு மேலே இன்னமும் இப்படி இது நடந்தாலும் ஒரு நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பார்வை இது தப்பான பாதையில் இன்னும் சரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்கு நிறுத்தம் நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.